ஆமா, ஒருத்தர் ஞானின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்படி நமக்கு வரும்? ஒரு பாட்டை சொல்றேன் பாருங்க. இந்த பாட்டை யாராவது திருப்பி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு, ஒரு தேவார புத்தகம் பரிசுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இது கோயில்ன்றதால இதை நம்ம வேற பரிசு வைக்க முடியாதீங்க. 100 ரூபா கொடுக்குறேன், 200 ரூபா கொடுத்து பரிசுலாம் இங்க வைக்க முடியாது. ஒரு தேவார புத்தகம் பண்ணு தரலாம் இல்லையா? ஆமா. இப்போ எவரேனும் விடாலத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே, அவரவரை கண்ட போதே அவரவர் அடிமைத்திறம் நினைந்து உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என 2 ஆட்டாது ஒழிந்து. இது வரைக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது எப்படிங்க நான் சொல்றதுன்னு கேக்குறீங்களா? 2 ஆட்டாதே ஒழிந்து கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தெரியை காணலாமே. பாட்டு இறங்கி வந்து உட்காந்துதான் எங்களை கொள்ளுன்னு பார்த்தா உள்ள இருந்து வேற இப்ப பேச ஆரம்பிச்சுட்டான் அந்த ஆளுன்றீங்களா? அதான் உண்மை. ரசிச்சுக்கிறாங்க பாருங்க. எவரேனும் தாமாக டிராபிக்லாம் போடும் என்ன சமயம் அப்படியே வைக்க வேண்டும். எவரேனும் தாமாக விடாலத்தில் இட்ட திருநீரும் சாதனமும் கண்டாள். யார் ஒருத்தவன் நெத்தி நிறைய விபூதி வச்சிருக்கானோ, எவரேனும் தாமாக, யார் சொல்லி இவர் சொல்லலாம், அவனுக்கே விருப்பம் வந்து எவரேனும் தாமாக விடாலத்து இட்ட, விடாலம்னா இந்த இடத்துல இந்த இடம், இதான் விடாலம்னு பேரு. எவரேனும் தாமாக விடாலத்து இட்ட திருநீரும் சாதனம்னா ருத்ராட்சம், திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே. நிறைய ஊர்ல பாருங்க, இங்கே நான் இந்த ஊர்ல என்னன்னு எனக்கு தெரியல. பார்வதியே பதியே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. தெந்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றமக்கார மதமானாய் போற்றி. ஈங்கோய் மலையமெந்தாய் போற்றி, பாங்கார் பழனத்தழகா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எவரேனும் தாமாக விடாலத்தை இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் அவரவரை, திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே, அவரவரை கண்ட போதே உகந்து நோக்கி அடிமைத்திறம் உணர்ந்து உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர்ங்க. யாராவது ஒருத்தவங்க விபூதி ருத்ராட்சம் கட்டின்னு சாமியே கதின்னு ஒருத்தன் வரானா, அது ஒரு 10 பேர் கூடினா எங்க திருட்டு பையன் மாதிரி இருக்கிறான், இவன் பக்தி இல்லாதவன், இவன் ஊரை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றார் சுவாமி. யார் சொல்றா? திருநாவுக்கரசர் பெருமான் சொல்றார். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பக்தருக்கு நல்லது செய்யலனா கூட போனா போகுது, அவனை பத்தி நீங்க விடைக்கிற மாதிரி நின்று பேசுறது, பின்னாசிங்க சிம்ம பேசுறது, அந்த மாதிரி வேலையை முதல்ல நிறுத்தணுமா. எவரேனும் பார்க்காதீங்க, சாமி இங்க இருக்கார், பெரியவர் இங்க இருக்கிறார். ஸ்கிரீன் போட்டா என்ன, இப்பதானே சொன்ன உங்களுக்கு, கண்ணால படம் பிடிச்சு வச்சு கண்ணை மூடி அப்படியே இருந்தீங்கன்னா சாமி கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பாடுறீங்க இல்லையா? பாடுறீங்களா இல்லையா? இல்லையா? இமை பொழுதும் என் நெஞ்சில இருந்து நீங்களாத சாமின்னு பாடுறீங்க. சிவபுராணம் பேப்பர் வச்சு பாடனா மட்டும் போதாது, அந்த வரியில இருந்தது நம்ம ஒன்னாவது செஞ்சமான்னு கேட்டா, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்
தாழ் வாழ்க, சாமியோட தாள்கள், சாமியோட கழல்களை நீங்க போட்டுறீங்க. இரண்டாவது லைன்லயே சொல்றாரு, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும்னா இமை இந்த கண்ணு இப்படி போயிட்டு வருது இல்ல, அப்ப கூட அந்த நெஞ்சில இருந்து நீங்காத அதை உள்ள படமா வச்சிருக்கணும். ஐயா சொல்றாரு தெரியுமா, ஒரு வயசுக்கு அப்புறம் பேச முடியாது, ரொம்ப பேச முடியாது இல்லையா? ஏன்டா இருந்தாலும் அந்த டைமுக்கு போயிடுறானே ஆவுன்னா அந்த கடைசிக்கு போயிடறானு இல்ல, அதுக்காக சொல்லல. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீ, உன்னோட இமையை மட்டும்தான் கடைசி வரைக்கும் கண்ணை மூடுற வரைக்கும் என்ன மூடி மூடி திறக்கும், என்ன மூடி மூடி திறக்கும்? இமை மட்டும்தான் நீ போற வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்படி பார்ப்ப. அந்த இமை நீ போன அப்புறம் மூடிக்கும் இல்லையா? அதனால அந்த இரண்டாவது வரி எப்படி பசுமரத்த ஆணி மாதிரி அடிச்சுக்கிறாரு பாருங்க. இமை பொழுதும் என் நெஞ்சில், நல்லா கொட்டாய் வருது.